உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் யாரும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தர் இடத்திலே தாழ்மை உள்ள ஒரு பிள்ளைகளாக நீங்கள் மாறும் பொழுது அவர் உங்களுக்கு கிருபையின் மேலே கிருபையை கொடுப்பார். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கிறது தான் அந்த கிருபை, கிரேஸ். அல்லேலூயா. மெர்சி. மெர்சி எப்படி கிடைக்கும்? நம்மை தாழ்த்தும் பொழுது. தேவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தினுடைய அதிபதி என்னிடத்தில் வருகிறான், இடத்திலே ஒன்றும் கிடையாதுன்னு தைரியமா சொல்றார். நம்ம சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா? சமுதாயத்தில் நிறைய பேர் சொல்ல முடியாமல் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. உலக காரியங்களுக்கு பயப்படுறாங்க. ஏன்? அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது அந்த பயம் வருகிறது. ஆனால் உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் பயமே இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும், வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நீங்கள் இருக்கிற எந்த பகுதியில் இருந்தாலும் வாழ்ந்தாலும் சரி, உனக்கு விரோதமாக ஆயுதங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் உங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்கள் மீது குற்றம் சாட்டும்படி விரும்புகிறவர்கள் மேல் குற்றம் வருமே தவிர உங்கள் மீது குற்றம் வராது. ஏன்னா கர்த்தரை நீங்கள் நம்பி இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீங்க. அவரால் நடத்தப்படக்கூடிய பிள்ளைகள், அவருக்கு நீங்கள் பயப்படக்கூடிய பிள்ளைகள். ஆகையால் சமுதாயம் 1000 கொண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆகையால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே மனநிறைவை ஆண்டவர் கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த பொல்லாத உலகம், பொல்லாத மனிதர்கள் மத்தியிலே, அசுத்தம் உள்ள உதடுகள் உள்ள மத்தியிலே வாழ்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அசுத்த உதடுகள். யாரும் உங்களை பாராட்ட மாட்டாங்க, யாரும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்குன்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை எவனும் தடை பண்ண முடியாது. அவர் நடத்தும் போது யாரும் தடை பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே வேதம் சொல்வது, சிறைப்பட்டு போனவர்கள் தீவிரமாய் விடுதலை ஆவார்களாம். ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. அதனால தான் நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அவருடைய நீதியின் வலதுகரத்தினால் வந்தபடியினால் தான் நம்மை நீதிமானாக கர்த்தர் மாற்றுகிறார். உலக பிரகாரமாக போயிருந்தா எங்கேயோ போயிருப்போம், மண்ணுக்குள்ளே போயிருப்போம்.